நேர்ச்சை செய்யறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது நேர்த்தி கடன் இந்த மாதிரி. அதாவது எனக்கு இந்த காரியம் நடந்துச்சுன்னா நான் இதை செய்யறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் இருக்கு, அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா அதுக்காக நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி இந்த நேர்த்தி கடன் நேர்ச்சைன்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, இது இஸ்லாத்துல கூடுமா சரியா அப்படின்னா கூடும், சரிதான், ஹலால் தான். அப்போ ஒரு மனுஷன் நேர்ச்சை செய்யலாமன்னா நேர்ச்சை செய்யலாம், ஆனா நேர்ச்சை செய்தே ஆக வேண்டுமான்னு கேட்டா அப்படி இஸ்லாத்துல எதுவும் கட்டாயம் இல்லை. ஆனா ஒரு மனிதன் தனக்கு இந்த காரியம் நடந்துச்சுன்னா இந்த விஷயத்தை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல நேர்ச்சை செய்து கொள்வது ஒருபோதும் குற்றமாகாது, சரியா? ஆனா அப்படி நேர்ச்சை ஒரு மனிதன் செய்துட்டார்னு சொன்னா அந்த நேர்ச்சையை அவர் நேர்ந்த காரியம் நடந்து முடிந்துருச்சுன்னா அவர் என்ன பண்ணியார், அதற்காக அந்த நேர்ச்சையை நிறைவு செய்ய வேண்டியது, அதை நிறைவேற்ற வேண்டியது அவர் மீது வாஜிபு, அதாவது கடமை. நேர்ச்சை செய்வது கடமை அல்ல, கட்டாயம் அல்ல, செஞ்சே ஆகணும்னு. ஆனா ஒரு மனுஷன் நேர்ச்சை செஞ்சதுக்கு அப்புறம் அது நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அந்த காரியம் இவர் வேண்டிக்கிட்டபடி அதுக்கான இவர் என்ன செய்யறேன்னு வேண்டிக்கிட்டாரோ அது திருப்பி செய்யறது வாஜிபு.